நீங்க வந்து சட்டசபையில எடப்பாடி அண்ணா, புசி அண்ணா, உதய் அண்ணா, விஜய் அண்ணா இவங்களுடைய ஸ்பீச்சை ரசிச்சீங்களோ இல்லையோ, படிச்சவங்க தாயா அப்படின்னு சொல்ற மாதிரி சௌமியா அன்புமணி வந்து கலக்குறாங்க டேட்டா வச்சு. அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமா பேசினாங்க. சின்ன ஃபேக்சுவல் எரர்ஸ் ஒன்னு ரெண்டு இருக்கதான் செய்யுது, பட் இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மக்களே, காவேரி பிரச்சனையை நம்ம எங்க அடுத்தவன்ட்ட போய் நம்ம கெஞ்சி நம்மளுடைய மக்களுக்கு தண்ணியை கொடுக்கறதுக்கு நம்ம திண்டாடணும். நம்ம கிட்ட இருக்கிற காவேரியில இருக்கிற 420 கிலோமீட்டர் அதிகமா ஓடிட்டு இருக்கு கர்நாடகாவை கம்பேர் பண்றப்ப. அந்த ரிவர் படுகையில நம்ம செக் டேம் வந்து எவ்ரி 10 கிலோமீட்டர் ஒன்ஸ் நம்ம கெட்டணும்னா நம்மளால 100 டிஎம்சி வரைய வந்து நம்மளுடைய இந்திய தமிழ்நாடுடைய ரிவர் பேண்ட்ல வந்து நம்மளால தேக்கி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்ப நம்ம ஏன் ஊதாரித்தனமா அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சணும், நம்ம தண்ணிய கடல்ல கலக்க விட்டு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு நச்சுன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. 420 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிற காவேரியில வந்து 30 செக் டேம்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் கட்ட முடியாது. அது ஒரு சின்ன ஃபேக்சுவல் எரர்ங்கிறத விட பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 10ல இருந்து 15 செக் டேம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால லாஜிக்கலி யோசிச்சா கட்ட முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அட் த டைம் நம்மளால வந்து 2 டிஎம்சி தண்ணி தான் வந்து ஈவன் தோ நம்ம 20 சும்மா டிவிகே அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம டிவிகே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டெம்பிள்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ்னு இது பக்கத்துல இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல 15,000க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அரெஸ்ட் பண்ணி அதுல 844 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 3000க்கும் மேற்பட்ட நபர்களை இன்னுமே விசாரணையில வச்சிருக்காங்க. கஞ்சா விற்பனை செய்ததாக 400க்கும் மேற்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து 267 கிலோ கஞ்சா மற்றும் 2000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் பண்ணிருக்காங்க. கோவில்கள், மருத்துவமனைகள், ரேஷன் கடைகள், பத்திர ஆபீஸ் போன்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய பல முறைகேடுகளை கண்டறிந்து அதற்கான தக்க நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இல்லீகலா இயங்கி கொண்டிருந்த 67 மைன்ஸ் அண்ட் குவாரிஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பல வருடங்களா இங்க எத்தனையோ ஆட்சி மாற்றம் நடந்த பிறகும் ஒரு சரியான பஸ் வசதி கூட கிடைக்காத பல ஊர்களுக்கு இன்னைக்கு பேருந்து விடப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமா இது எல்லாமே நம்ம ஆட்சி அமைஞ்ச ஒரே ஒரு மாசத்துக்குள்ள மட்டும் நடந்த மாற்றங்கள். அவரு நல்லா நடிப்பார். அவரு படம் எங்க வீட்டுல எல்லாருமே பிடிக்கும். நல்லா பேசுவாரு, நல்லா காமெடியா பண்ணுவாரு, நல்லதா பண்ணுவாரு. எல்லாரும் வந்து எல்லாத்தையும் பண்ற முடியுமா? அதுக்குன்னு விஜய் ஆயிட முடியுமா? அப்படி கிடையாது, கடவுள் இருக்கணும், புரியுது, நல்ல மனசு இருக்கணும், நல்லதே நடக்கும். அவர் சொல்லுவார் பாரு, எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த மாதிரி யாருக்கு என்னென்ன நடக்குமோ அதுதான், அது வந்து கடவுள் தான் பண்ணணும். நம்ம கிட்டே உங்ககிட்ட என்கிட்ட கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுற முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் வேணும், ஒரு ராசி வேணும், ஒரு அமைப்பு வேணும். அது வந்து விஜய்க்கு வந்துச்சு. அந்த அமைப்பு எல்லாருக்கும் வருமா? அதுதான். கரூர்ல வந்து அந்த 31 பேருக்கு வேலை வாய்ப்பு. அது சில பேர் தப்புன்றாங்க, சில பேர் ரைட்டுன்றாங்க. நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டான் பாரு. ஃபர்ஸ்ட் நீங்களா ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்துக்கோங்க. அங்க மயங்கி விழுறாங்க, நீங்க போயிட்டு ஆம்புலன்ஸ்ல வீடியோ எடுக்கிறீங்க. ஒரு பொண்ணு, ஒரு வயசானவங்கள, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் நவுறுது. ஃபர்ஸ்ட் நீங்களா ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தா எல்லாம் நடக்கும். ஊடகத்தை உரிச்சிட்டியாப்பா ஒரு வார்த்தையில. ஏன்னா விஜயோட மீட்டிங்ல மீடியாக்கள் பொறுப்போட செயல்படுறாங்களான்னு கேட்டா இல்ல. அத்தனை மக்கள் கூடியிருக்கிற இடத்துல பஸ் வந்து வரிசலா நிக்குது, அதை பத்தி கேள்வி கேட்கல. சரி, அந்த ரூட்ல வர வண்டி தானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கோயம்பேடு டு வண்டலூர் போற வண்டி குளத்தூர்ல வந்து நிக்குது. எங்க எந்த பக்கம்? அட்லீஸ்ட் அதை பத்தியாவது கேட்டீங்களா? இல்ல. எப்ப அந்த ரூட் வண்டி அப்புறம் அந்த பக்கம் வராம வேற எந்த பக்கம் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா அந்த ரூட்ல அவ்வளவு பஸ்ஸே கிடையாதுன்னு அந்த ஏரியா மக்களே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கேத்த மாதிரியான போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்கான்னு கேட்டீங்களா? இல்ல. ஊடகமா இருந்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஊதாரித்தனம் பண்ணா இப்படி ஊரே வந்து கேள்வி கேட்கும்.